ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். நெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கலாம். அடுப்பு அனலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் இதை வதக்கிக்கலாம். நான் ஒரு 4 பல் பூண்டை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. காய்கறி கொஞ்சம் வெந்த பிறகு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இப்போ இது கூட சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். சாம்பாரை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சாம்பாரை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குறேன்.